வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தானா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். இந்த லெசன்லேருந்து டாட்டோமெரிசம் இன் நைட்ரோ அல்கேன்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைட்ரோ அல்கேன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நைட்ரோ அல்கேன்ஸ், இந்த அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா கார்பனும் வந்து ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆகிருக்கணும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்து அல்கேன்ஸ்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் பை NO2 குரூப். ஸோ இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக வந்து நாம் NO2 குரூப் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. NO2 இதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு CH3, அப்புறம் ஒரு CH2, NO2 அப்படியே சேர்த்து எழுதி பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? CH3, CH2, NO2. ஸோ இந்த காம்பவுண்டில் 2 கார்பன் இருக்குது. அப்போ ரூட்டோட வந்து ஈத்து, அப்புறம் சிங்கிள் பாண்ட் இருக்குது, அப்போ ANE. அடுத்து பார்த்தீங்கன்னா NO2 குரூப் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம நைட்ரோ அப்படின்னு சேர்க்கணும். பட் இந்த நைட்ரோ வந்து ப்ரிஃபிக்ஸில் வரனால நைட்ரோ ஈத்தேன் அப்படிங்கிறது இதோட கரெக்டான IUPAC நேம். ஸோ நைட்ரோ ஈத்தேன். சரியா? இப்போ இந்த நைட்ரோ ஈத்தேன் இதோட இன்னொரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கார்பன் இருக்கிற நைட்ரோ காம்பவுண்டு. இப்போ CH3, NO2 இது வந்து நைட்ரோ மீத்தேன். நைட்ரோ மீத்தேன். இப்போ இந்த காம்பவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பும் நம்ம எதை சொல்கிறோம் அப்படி பாருங்கள். NO2 குரூப்பை தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்குமோ இந்த கார்பனோட பேரை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுமே வந்து ஆல்ஃபா கார்பன்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ ஆல்ஃபா ஹைட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜனோ ஆர் மோர் தென் 2 ஹைட்ரஜனோ இருந்தால் இந்த ரெண்டையும் வந்து ஆர் இந்த மாதிரி வெரைட்டியை வந்து நம்ம ப்ரைமரி நைட்ரோ அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பதிலாக இப்போ இந்த மாதிரி பாருங்கள். சியில் H, NO2, அடுத்து இந்த மாதிரி. இப்போ இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ஃபா கார்பன் எதை சொல்லுவோம்? ஸோ NO2 குரூப் இருக்கிற இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். அப்போ ஆல்ஃபா கார்பனில் இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இந்த கேஸை நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி நைட்ரோ அல்கேன். அதுபோல் இந்த H வந்து CH3 வந்துருச்சுன்னா ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன்ஸே வராது. அப்போ அதை வந்து டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெர்ஷரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆல்ஃபா ஹைட்ரஜனே இருக்காது. ரைட். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? ப்ரைமரி நைட்ரோ காம்பவுண்டும் செகண்டரி நைட்ரோ காம்பவுண்டு இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும், தட் மீன் நைட்ரோ அல்கேன்ஸு இது ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுக்குள்ளே ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பாருங்கள், இந்த ஆல்ஃபா கார்பன்கிறது இதுக்குள்ளே 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதுபோல் நைட்ரோ மீத்தேனில் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். அதே போல் செகண்டரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸில் வந்தால் இங்கே சொன்னோம்ல ஆல்ஃபா கார்பன் அதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் எப்போல்லாம் பாசிபிளாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த டைட்டிலில் சொல்லியிருக்கோம்ல இந்த டாட்டோமெரிசம் அப்படிங்கிற இந்த கண்டென்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிற நைட்ரோ அல்கேன்ஸில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் இட் ஷோஸ் டாட்டோமெரிசம். சரியா? ரைட். அடுத்தது இப்போ நைட்ரோ மீத்தேன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நைட்ரோ மீத்தேன். ஓகே. இப்போ நைட்ரோ மீத்தேன் எடுத்துக்கிட்டோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CH3, NO2ன்னு எழுதுவோம். அது பிரிச்சுக்கிட்டோம்னா C பாண்டு N. NO2 பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனோட வேலன்சி 3. அதுக்கு இல்லாமல் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் பேரை தான் வந்து நம்ம இங்கே கோஆர்டினேட் பாண்ட்னு போடுறோம். ரிமைனிங் இருக்கிற 3 பாண்டில் வந்து 2 பாண்டு ஆக்சிஜனோடையும் 1 பாண்டு வந்து இந்த மெத்தில் குரூப்போடையும் சேர்ந்துடும்.
அப்போ மீதி இருக்கிற இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸை பிரித்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நைட்ரோ மீத்தேன் இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பீக்கரில் போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பீக்கர், இதுக்குள்ளே வந்து நைட்ரோ மீத்தேன் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்து நைட்ரோ மீத்தேன் இருக்குது. ஸோ நைட்ரோ மீத்தேனில் நீங்கள் பார்க்குற ஒரு செகண்டில் வந்து அது வந்து இந்த மாதிரி NO2 ஃபார்மில் இருக்கும். இதை வந்து நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நைட்ரோ ஃபார்ம். அப்படின்னா நைட்ரோ குரூப்பாகவே இங்கே மெயின்டைன் ஆகும். அதாவது N டபுள் பாண்ட் O அண்டு கோஆர்டினேட் பாண்ட் O. ஸோ இந்த மாதிரியே இருக்கும். இது அடுத்த செகண்டு, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock பார்க்குறீங்க. இப்போ வந்து நைட்ரோ ஃபார்மில் இருந்தால் ஒரு நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப அல்லது ஒரு செகண்ட் கழித்து பார்க்குறப்ப அதோட இந்த பீக்கரில் இருக்கிற சேம் காம்பவுண்டே வேறு ஃபார்மேட்டுக்கு மாறுது. அதுதான் வந்து அசி ஃபார்ம்னு அடுத்து சொல்கிறோம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்குது இல்லை, நைட்ரஜன் ஆக்சிஜன், இதில் இருக்கிற டபுள் பாண்டு வந்து ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகி இங்கே போகுது. அது காரணம் என்னென்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குல்ல, இது ஈஸியாக வந்து வெளியில் போகும். ஸோ இது வெளியில் போச்சுன்னா இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் வெளியில் போகும். ஏன்னா அதுக்கு வந்து மோர் அசிடிக் இன் நேச்சர், அதிக அமிலத்தன்மை கொண்டது. ஸோ அதனால் அந்த ஹெச் வந்து H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடுச்சுன்னா இந்த ஹெச்சுக்கும் சிக்கு நடுவில் இருக்கிற இந்த வெர்டிக்கல் பாண்டு வந்து இங்கே வரும். அப்போ C டபுள் பாண்டு என்ன மாறும்? அப்போ இந்த நைட்ரஜனுக்கு வேலன்ஸு ஏற்கனவே 3 இருக்குது. இந்த கோஆர்டினேட் பாண்டை விட்டுருங்க. அப்போ புதுசாக இன்னொரு பாண்டு வந்தால் 4 ஆகிடுங்கிறனால இந்த N டபுள் பாண்டு ஓவில் இருக்கிற ஒரு பாண்டு வந்து இங்கே போகுது. அப்போ இந்த பாண்டு வந்து ஆக்சிஜன்ட்ட போகிறனால இந்த ஹெச் வந்து இந்த O கிட்டே கனெக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். முதல்ல அன்சேஞ்சபிள் பார்ட்டை எழுதிக்கலாம். இந்த ஹெச் ரெண்டும் மாறலை, அதை நான் எழுதிக்கிறேன். சி ஹெச் அடுத்தது N சிங்கிள் பாண்டு O கோஆர்டினேட் பாண்டு O. ஸோ இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம சேஞ்சஸ் ஃபார்ம் பண்ணுறோம். என்ன ஆகுது? இந்த பாண்டு இங்கே போகுதா? அப்போ இது வந்து O மைனஸாக மாறப்போகுது. அது இல்லாமல் ஆல்ஃபா ஹைட்ரஜனில் இருக்கிற பாண்டு வந்து இங்கே வந்து டபுள் பாண்டாக மாறிடுது. இப்போ ஹைட்ரஜன் போய் O கூட சேர்ந்து இது வந்து OH இப்படி மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்ம் தான் வந்து நம்ம அசி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நைட்ரோமீத்தேன் தான், இதுவும் நைட்ரோமீத்தேன் தான். ஸோ இதில் இந்த ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் அதோட ஹை அசிடிக் ஆக்டிவ் நேச்சர் காரணமாக இந்த மாதிரி NOH மாறுது. ரைட். இப்போ இந்த அசி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல ஹெச், இந்த ஹெச் வந்து ஈஸியாக வந்து H ப்ளஸ்ஸாக எலிமினேட் ஆகும். ஸோ இதை தான் வந்து அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அப்போ இந்த ஹெச் வெளியில் போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு வந்து O மைனஸ் ஃபார்ம் ஆகும். இந்த O மைனஸ் வந்து கொஞ்சம் நேரம் இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கும், அடுத்து இந்த ஆக்சிஜனுக்கு மாறும். அப்போ வந்து இந்த ரெண்டு பாண்டும் ஒன்று இங்கே இருக்கிற கோவலன் பாண்டு ஆரோ மார்க் மாதிரி கோஆர்டினேட் பாண்டாக மாறும், இந்த கோஆர்டினேட் பாண்டு வந்து கோவலன் பாண்டாக மாறிக்கும். ஸோ மைனஸ் வந்து ரெண்டு பக்கம் மாறி மாறி இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த அசி ஃபார்முக்கு மோர் அசிடிக் இன் நேச்சர் இருக்குது கம்பேர்ட் டு நைட்ரோ ஃபார்ம். சரியா? ஓகே. அடுத்து இந்த ஆரோ மார்க்கில் வந்து நீங்கள் வந்து டபுள் சைடு ஆரோ மார்க்கு ஹாஃப் ஹெடட் ஏரோ போடணும். ஸோ இங்கே வந்து டாட்டோமரைஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த நைட்ரோ ஃபார்முக்கும் அசி ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரோ ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து லெஸ் அசிடிக். பட் இங்கே வந்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அசி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மோர் அசிடிக் கம்பேர் டு ஃபஸ்ட் ஒன். ரைட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடில் மெதுவாக தான் கரையும். ஸோ காரணம் என்னென்னு இப்போ தான் சொன்னோம். ஏன்னு பார்க்கும்போது இது வந்து வீக் அசிடிக்கு லெஸ் அசிடிக், அதனால் டிசால்வ்ஸ் இன் NaOH ஸ்லோலி. ஸோ NaOH சொல்யூஷனில் இந்த நைட்ரோ ஃபார்ம் எடுத்து போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லோவாக தான் கரையும். பட் இது வந்து மோர் அசிடிக் அப்படிங்கிறனால இது வந்து வேகமாக கரைஞ்சிரும். ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
டிக்ளரைசஸ் FeCl3 சொல்யூஷன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் FeCl3 எடுத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate கலர். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி லோவாக இருக்கும், இதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த நைட்ரோ ஆல்கைனில் இந்த டாட்டோமெரிசம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸில் நைட்ரோ ஃபார்ம் அசி ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த டேபிள்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.